ஒரு அற்புதமான ஒரு வியூ பாயிண்ட்டுங்க. ஃபிஷ்ஷிங் பண்ணுறாங்க, டேம்லேருந்து தண்ணி வருது பாருங்கள். எக்ஸ்ப்ளோர் முபாரக் சேனல். ஸோ இன்றைக்கி எங்கே வந்திருக்கேன்னா அஞ்சூர்லி துருத்துக்கு வந்திருக்கேன். நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா கூட்டம் ஒன்றுமே இல்லை. ஏன்னா இந்த வயநாட்டில் ஃப்ளட் ஆரம்பிச்சனால தமிழ்நாடு ஆந்திராவிலேருந்து யாரும் வரல. ஸோ உள்ளூர் வாசிக்கு தான் வந்துட்டுருக்காங்க. ஸோ நான் காணிச்சு தரேன் எப்படி இருக்குன்னு. பண்ணுறக்க ஒரு சூப்பரான சேரு, அதுக்கு மேலே மயில் அதெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ கீழே போய் பார்ப்போம். இதேங்க நம்ம இடுக்கி டேம் இருக்குல்ல, அந்த டேமோட ஒரு பகுதி சொல்லலாம். அஞ்சூர்ல துருத்துன்னு சொல்லுவாங்க. இங்கே ஒரு கனல்லாம் இருக்குது. அதுமாதிரி பார்த்தீங்கன்னா இது ட்ரையர் சீசனில் நான் கண்டிப்பாக இன்னொரு வாட்டி வீடியோ எடுப்பேன். ட்ரை இல்லா சீசனு, அதனால் தண்ணி அதிகமாக இருக்கனால உள்ளே அவ்வளோவா நம்ம இன்வால்வ் பண்ண மாட்டாங்க. நம்ம மேலேருந்து பார்த்துட்டு போகணும். சூப்பரான ஒரு டேமு. இங்கே ஃபிஷ்ஷு அந்த மாதிரி நிறைய போட்டிங் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இங்கே இருக்குது. இப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும் அங்கே வரைக்கும் டேமு. தண்ணி நம்ம நினைக்கிற அளவை காட்டி அதிகமான தண்ணி இங்கே வரும். இப்போ கப்புள்ஸாக வரீங்க, வெட்டிங் டைமில் சிஸ்டாக வரீங்கன்னா நீங்கள் அஞ்சூர்ல தூரத்து, அதாவது இந்த இடம் முல்லைப்பெரியாறு டேமோட ஒரு பகுதி. இந்த இடத்துல நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பார்க்க முடியும். நீங்கள் எப்பயுமே இந்த தண்ணியை பார்த்து இடம் அனுப்பிச்சு உள்ளே மாத்திரம் போயிடுறாங்க. ஆழமான இடம். இந்த பேக் சைடில் ஒரு ஃபால்ஸ் இருக்குது பாருங்க, செம்ம வியூ இருக்குது. ஒரு அற்புதமான ஒரு வியூ பாயிண்ட்டுங்க. ஃபிஷ்ஷிங் பண்ணுறாங்க, டேம்லேருந்து தண்ணி வருது பாருங்கள். சரி எப்போ பாருங்கள் அப்படி இருக்குது. இந்த இடத்துல வேஸ்டேஜ் அதிகமாக, டூரிஸ்ட் வேஸ்ட்டு போயிட்டு போயிடுறாங்க. இதை செஞ்சு வேஸ்ட் மாத்திரம் போடாங்க. எப்படி அழகாக இருக்குது வியூ. கிட்ட போய் பார்க்கணும் அப்படிலாம் ஆசைப்படக்கூடாது. ஃபுல் டேஞ்சரான ஒரு ஏரியா. உள்ளே கொண்டு போச்சுன்னா நல்லா ஆழமாக இருக்கும், அவ்வளோ தோழி முடிஞ்சிடும். அதனால் பார்த்துக்கணும். பார்த்தீங்கன்னா நல்ல ஆழமான இருக்குங்க. ஃபோட்டோ எடுக்கணும் அப்படி எடுக்கணும்னு சொல்லி கிட்ட மாத்திரம் போயிருக்கணும். ஆபத்தை நேராக சந்திக்கிற மாதிரி பார்த்தீங்களா. சைலண்ட் அண்ட் காமான இடம் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம வாகமன் போகிற வழி, கட்டப்பன டு வாகமன் போகிற வழியிலேருந்து இந்த லொக்கேஷன் இருக்குது. அஞ்சூர்ல தூர்த்து சொன்னால் போதும், எல்லாருக்கும் தெரியும். ரொம்ப ஃபேமஸான ஏரியா. அடுத்த வியூ பாயிண்ட்டுக்கு போவோம். எக்ஸ்ப்ளோர் பண்ண நிறையா பார்க்கலாம். வெஸ்டர்ன் கேட்ஸ், ஒட்டி அனிமல்ஸு, டேமு, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்க்க முடியும். ரொம்ப இயற்கை கூட இணங்கி ஒரு ஊர் தான் இடுக்கி. வயநாட்டிலலாம் ரொம்ப துறந்து அனுபவிச்சு நிறைய பேர் வந்துட்டாங்க. நம்ம நேச்சுரல் அது இஷ்டத்துக்கு விட்டோன்னா அதுக்கு இருந்துக்கிறோம். நம்ம போய் ரொம்ப தோண்ட போவோம். நேச்சருக்கு அதுவும் உயிரினமாக இது நமக்கு கொடுக்கத்தான் செய்யும். அப்போ இந்த இடத்த பார்த்தீங்களா, சைலண்டாக இருக்குது. கிளியோட சவுண்டு, மரவண்டோட சவுண்டு தான் இது கேட்குது. இந்த இடத்துல ஒன்றும் இல்லை, மரச்சோட்டில் உட்கார முடியுமா? இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும் டேமோட கண்டிஷன் எப்படின்னு. பெருசாக இருக்குது. நான் பாருங்க, எவ்வளோ தண்ணி மலை. அந்த மலைக்கு அடியில் தான் இது இருக்குது. வேற எங்கேயும் போகிறாங்க. வேணாம் சொன்னால் கேட்கவும் மாட்டாங்க. அதாவது இந்த 90s கிட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க தான் இந்த மாதிரி வேலைலாம் பண்ணுவாங்க நினைக்கிறேன். சரி அவங்க விடுங்க. மழை டைமில் தண்ணிக்குள்ளே இறங்கக்கூடாது. வந்தால் அனுபவிச்சமாக போனமாக இருக்கணும். பார்த்தீங்களா மழை எவ்வளோ பெரிய மழை இருக்குங்க. வண்டர்ஃபுல் மழை, அழகாக இருக்குது. ஒரு பீக் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா தெரியும். என்ட்ரன்ஸில் தரை கீழே மண்ணே இல்லை. தரை சும்மா நிற்கிது. சேஃப்டியில் இடம். பிள்ளைலாம் நடிச்சா உள்ளே இழுத்துட்டு போயிடுச்சுன்னா கரெக்டாக எங்கே போய் விடுது பாருங்கள். இங்கே போய் விடுது. இப்போ டனல் பார்க்க போகிறோமே. ரோடு ரொம்ப மோசம் காய்ஸ். ஆனால் இறங்க முடியாது. ரொம்ப சங்கடமான மேட்ரு. ஏன்னா மழை வேறு பெஞ்சிருக்கியா.
மரத்தெல்லாம் பாருங்க, வியர்லாம் ஒரு மாதிரி இருக்குது, டைப்பாக இருக்குது. எங்கள் இடுக்கிக்காரங்களுக்கு மழை டைம்ல நாங்கள் எங்கேயாச்சும் போயிட்டு வருவோம். ஏன்னா ஸ்பெஷல் தானே. இங்கே ஒத்தைக்கு போகிறோம், லைட்டாக பயமாக தான் இருக்குது. சத்தம் கேட்குதா? சவுண்டு கைஸ். Oh my god. ஆபத்தான இடம். இந்த இடத்துல எப்படியும் கடை திறந்துருக்கும், வேவர் உள்ள இடம். இந்த இடம் எப்பயுமே ஆளுங்க 10-100 வண்டி வந்து நிற்கிற இடம். பட் ஏன்னா கடைலாம் திறக்கலன்னா வயநாட்டில் அனுபவப்பட்டனால எல்லாம் அப்படி இப்படி போட்டு கடையடிச்சிட்டு போயிட்டாங்க சேஃப்டி ப்ரிப்பரேஷனுக்காக. இல்லைன்னா இந்த இடம் ஃபுல்லாகவே வண்டியாவது நிற்கும். டூரிஸ்ட்டு மவுன்சூன் காலத்தில் வெறித்தனமாக வர இடம் இந்த இடம். ஆளே இல்லாமல் வெறிச்சு நடக்குது. அது எப்படி இருக்குன்னு. மேலும் இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். எக்ஸ்ப்ளோர் முபாரக்.